என்ன சார், பாஜகவால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேக கூட்டணிக்குள்ள போச்சுன்றார். எனக்கு அது புரியல அந்த கணக்கு. அது காரணங்கள் ஆராய்வதற்கு முன்பு காரியங்கள் ஆராயணும். காரியத்துக்கு முன்னால் காலங்கள் என்ன செஞ்சுன்னு பார்க்கணும். யாருனாலும் யாரும் எதுவும் கிடையாது. இப்போ திமுக வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் போயிருக்குமா? அதனால் இதெல்லாம் திட்டமிட்டதுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 2006 வந்து காங்கிரஸுக்கு மைனாரிட்டி இருந்தும் கூட காங்கிரஸுக்கு மந்திரி பதவி கொடுக்கல. சில காரணங்களால் அவங்க இருந்தாங்க. இப்படி பல்வேறு நேரங்களில் வந்து இருந்தாங்க. 2021 எல்லாருமே ஜெயித்தாங்க. எல்லாருக்கும் வந்து அமைச்சரவையில் பங்கு கொடுக்கல. அதெல்லாம் மனசில் இருந்திருக்கும், ஒரு அழுத்தம் இல்லை சார், இருந்திருக்கும் சார். தேர்தலுக்கு முன்னாடி வாங்க வாங்க வாங்கன்னு தாவேக தரப்புல இருந்து கூப்பிடுறாங்க, முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டு இது முடிவு வெளியானதுக்கு அப்புறம் திடீர்னு போறது தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்கிறாரு. அதைத்தான் அப்போ சொல்லிட்டு யாரோ உடைச்சிருக்காங்க, யாரோ உடைச்சி காங்கிரஸை வெளியே போக வச்சிருக்காங்கன்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. ஒரு பதில் சொல்லிடுறேன். நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு ஒன்றும் பதில் வர சொல்லிடுறேன். யாரும் உடைக்கவும் முடியல. அதுக்கு தான் உங்களுக்கு வரலாறு சொன்னேன் நான். பாஜகவோட திமுக இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஏன் திமுக அதை விட்டு வெளியே வந்துச்சு? அதுல இருந்து தொடர்ந்து காங்கிரஸ்ல இருந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். 2009 தோத்தாங்க. ஏன்? பாஜகவோட இருந்ததுனால. இதெல்லாம் காலத்தின் கட்டாயம். இப்போ நீங்கள் திமுக வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக எந்த கட்சியும் போயிருக்காது, இவ்வளவு விஷயங்களும் வந்திருக்காது. ஆனால் காலத்தின் கட்டாயம் தாவேகா வந்துருச்சு. தாவேகா வந்து ஒட்டுமொத்த மக்கள் வந்து தாவேகாவை ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறாங்க. அதில் 108 இடங்களை கொடுக்குறாங்க. ஒரு 10 இடங்கள் தான் குறைவு. 2006 மாதிரி 96 இடங்கள் கொடுக்கல. அதை விட கூடுதலாக 10-12 இடங்கள் தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த ஒரு கணக்கை நீங்கள் பார்க்கும்போது மக்களுடைய நம்பிக்கை வீணாகிவிடக்கூடாது. மக்கள் தாவேகாவுக்கு அதிகமான பெரும்பான்மையை கொடுத்துட்டாங்க, நாம் அதை ஆதரிக்கணும். மீண்டும் ஒரு தேர்தல் வரக்கூடாது, அது மக்களுக்கு விரோதமாக இருக்கும். அதனால காங்கிரஸ் போய் தாவேகால செஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்துச்சு. அந்த இடத்துல தான் அந்த ஒரு பதில விசிகாவோ மதிமுகவோ சொன்னா பரவாயில்ல, காங்கிரஸ் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஏன்? அந்த இடத்துல ஆட்சி கவிழ்ந்துருன்றது முடிவு கிடையாது, ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது தான் காங்கிரசினுடைய முடிவு. அதாவது இப்போ ரெண்டா பிரிக்கிறாங்க. தாவேகாவோட கூட்டணி சேர்ந்த கட்சிகள்ல ஒரு புறம் காங்கிரஸ், இன்னொரு சைடு ஐயுஎம்எல், விசிகா இதெல்லாம் வச்சுக்கோங்க. விசிகா ஐயுஎம்எல்லாம் நாங்க யோசிச்சு முடிவெடுத்து திமுக கூட உட்காந்து ஆலோசிச்சு இந்த இடத்துல மக்கள் கொடுத்த அந்த மேண்டேட்டுக்கு எந்த ஒரு பாதகமும் ஏற்பட்டு விடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் அந்த முடிவு எடுக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் மாதிரி நாங்கள் முடிவு எடுக்கலன்னு உங்க கூட்டணி கட்சியில் இருந்தவங்களே சொல்றாங்களே. அவங்க சொல்றாங்களோ நீங்க சொல்றாங்களோ, இப்போ நான் சொல்றது முதல்ல கேட்டுக்குங்க. அதாவது இந்தியாவில் பல மாநிலங்களில் ஒரு இடம் எடுத்து ஆட்சியை பிடிச்சது பாஜக. குறைந்த இடங்களை, கோவா மாதிரி இடங்களில் குறைந்த இடங்களை பிடிச்சி பாஜக இப்படி தகுதித்த வேலைகளை பல இடங்களில் பண்ணாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. அது எப்படியா ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இல்லையா? அது மாதிரி தமிழ்நாட்டில் பிடிக்கிறதுல என்ன சார்? அதான் தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அதான் சார் நான் சொல்ல வர்றேன். அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க இல்லையா? அது தாவேகா வந்தாலும் அதுதான். இப்ப நான் யாரா இருந்தாலும் இப்ப நான் சொல்ல வர்றது கேட்டுங்க. அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல காங்கிரஸ் ஏன் உடனடியா போகுதுன்னா, பாஜக இந்த தகுதித்தத்தை தமிழ்நாட்டில் செஞ்சிடக்கூடாது, அதுக்கு முந்திக்கணும். என்ன பாஜகவுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? பாஜகவுக்கு அதிமுகவுல திமுக ஆதரவை கேட்டு வாங்க, தாவேகாவை வரவிடாதீங்கன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஏன் அந்த ஆலோசனையை காங்கிரஸே திமுகவுக்கு சொல்லியிருக்கலாம்ல? அதிமுகவோட கூட்டணி சேருங்க, நம்ம பாஜக வந்து தான் அந்த அட்வைஸை கொடுக்கணுமா திமுகவுக்கு? நான் சொல்றது, திமுகவும் அதிமுகவும் நீண்டகால எதிரெதிர் கட்சிகள், இது நடக்கிற காரியம் இல்லை. ஆனா அதிமுக தலைமையில் ஒரு ஆட்சி பின்னால இருந்து திமுகங்கிறத அவங்க ஒரு தகவல் சொல்லி ஏற்பாடு பண்றாங்க. இது எப்படின்னு சொன்னா, திரு ஏசி சண்முகம் விழுப்புரத்தில் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடந்து அப்பதான் முடிஞ்சுக்கிட்டு முழுசா முடியல. அவர் வர்றாரு, சென்னைக்கு வரும்போது வாழ்த்து சொல்றாங்க. உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது வாழ்த்துக்கள்ங்கிறாங்க. என்னப்பா நாங்க 3ஆவது இடத்துல இருக்கோம், எப்படிப்பா நாங்க வந்து அமைச்சராகணும் அவர் கேட்கிறாரு. இல்ல திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுதுன்னு ஒரு இது வந்திருக்கு. அதுக்கு சொல்லி பொது வெளியில இல்ல நீங்க சொன்னதுல ஒரு கருத்து முரண் இருக்கும்போது அதை பதிவு பண்ணணும்ல. பொது வெளியில இபிஎஸ் சொல்றாரு, எனக்கு திமுக சைட்ல இருந்து தான் அந்த ஆஃபர் வந்தது.
நீங்க காத்து கிழக்குல இருந்து வீசினா என்ன, மேற்குல இருந்து வீசினா கிழக்கு காத்து வீசிட்டா இல்லையாங்கிறது பிரச்சனை. நீங்க பாஜக மேல பழி போடுறீங்களா? அதுக்காக நான் சொல்றேன். பாஜக ஒரு காரணம்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு காரணம் தான் சொல்லுவோம். அப்ப அதிமுகவுடைய கூட்டணி கட்சியா இருந்தது யாரு? பாஜக. எப்படியோ அந்த மாதிரி எதுவும் பாஜக மறைமுகமாகவும் நேரடியாகவும் தமிழ்நாட்டில் மக்கள் விரோதமாக மக்களுடைய மேண்டேட் மக்களுடைய தீர்ப்பு வந்துடக்கூடாது காங்கிரஸ் உடனடியாக போய் தாவேக்காவை ஆதரவு கொடுத்து அதன் விளைவு தான் எப்படி இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ஏன்னா அப்போ நாமளும் ஆதரிக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரிச்சன, ஐயுஎம்எல் ஆதரிச்சது, பிசிக்கு ஆதரிச்சு. இதுதான் சார் வரலாறு. இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இது ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. ஆனால் இது அவங்க உடைச்சாங்க இவங்க அடிச்சாங்கலாம் கிடையாது. இது காலத்துக்கு இது இங்கே இல்லை. அது மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, நம்முடைய கர்நாடகாவில் நடந்திருக்கு, இந்தியாவில் பல மாநிலங்களில் இதெல்லாம் நடந்திருக்கு, இங்கேயும் நடந்திருக்கு. பெரும்பான்மை வந்த கட்சி பல நேரங்களில் அழைக்கப்படாமல் 2 சிறிய கட்சிகள் அழைக்கப்பட்டு ஆட்சி அமைச்சது உண்டு. அது உடஞ்சி போன பிறகு பெரும்பான்மை அதுக்கான வேலைகள் நடந்துச்சு சார். ஆளுநர் தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சியை பாஜகவை வாஜ்பாய் இருக்கும்போது அழைச்சாரா இல்லையா? காங்கிரஸ் அழைச்சி ராஜீவ் காந்தி எனக்கு வேணாம்னு சொன்னாரா இல்லையா? நான் தனிப்பெரும்பான்மை தான் எனக்கு வேணாம்னு சொன்னாரா இல்லையா? இப்படி சபாநாயகர்களோ இல்லை சார், தனிப்பெரும்பான்மையான கட்சி தான் தாவேகாவுக்கு அழைப்பு விடுத்தார். ஆனா நீங்க கூட்டணி கட்சிகளுடைய உங்களுக்கு ஆதரவு கடிதத்தை கொண்டு வாங்க, நான் அழைக்கிறேன்னு தான் சொன்னாரு சார். அவர் செஞ்சிருக்க உண்மையான ஒரு கவர்னராக இருந்ததா, பாஜகவுடைய எண்ணம் இல்லாத ஒரு ஆளுநராக இருந்ததா என்ன செஞ்சிருப்பாருன்னா, உடனடியாக தனிப்பெருங்கட்சி கூப்பிடுவோம் 10 நாள் 15 நாளைக்குள்ள பல மாநிலங்கள்ல நடந்த விஷயம். அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அப்படி ஆளுநர் அழைத்திருந்தால், அதாவது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதம் இல்லாமலேயே விஜயை ஆளுநர் அழைத்திருந்தால் அங்கேயே ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கும்ன்றாங்க. நான் கேட்கறது இதுவரை குதிரை பேர் நடக்கலன்ட்டீங்க, அது வரையும் வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப நீங்க சொல்றீங்க நடந்துருச்சு, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சொல்றீங்க ஆளுநர் கூப்பிட்டு இருந்தால் குதிரை பேரமோ கழுதை பேரமோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டீங்க நீங்க, சரிதானா? அப்ப நடக்கலைன்னு ஒரு முன்மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேட்டுங்க. இன்னைக்கு ஆளுநர் பிற மாநிலங்களில் தனிப்பெரும் கட்சி அழைச்சிருக்காங்க. பாஜகவை கர்நாடகத்தில் அழைச்சிருக்காங்க, அதே மாதிரி பல இடங்கள்ல அழைச்சிருக்காங்க இல்லையா? மகாராஷ்டிராவில் அதிகாலை 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி பட்னாவிஸை கூப்பிட்டு ஆளுநர் கூப்பிட்டு கொடுக்கலையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க. நமக்கு வந்து வரலாறு, நம்மளை விட புத்திசாலிகள் மக்கள். என்னை விட இடத்துல நீங்க ஒரு தியாகம் பண்ணீங்க, என்னை பேசவே விடல. நீங்க கேட்ட 10 கேள்வியில 2 கேள்விக்கு தான் இதுவரையும் பதில் சொல்லியிருக்கேன். ஆனா 10 கேள்வி அடிச்சிட்டீங்க நீங்க. நான் என்ன செய்ய முடியும்? மக்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன், நீங்க கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்றேன். இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. பிற மாநிலங்களில் செஞ்சது மாதிரி பாஜகவுடைய செஞ்ச மாதிரி இந்த ஆளுநர் செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம போயிருக்கும். அவங்க ஆட்சி அமைக்க முடியாம போயிருக்கலாம். அப்போ வந்து அந்த இடத்துல தான் உங்க கூட்டணி கட்சிகள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீங்க ஒரு தியாக செயலை செஞ்சீங்கல்ல, பாஜக தலைமையில தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி வந்துடக்கூடாது, அதுக்கு பாஜக இல்ல சரி ஓகே பாஜக ஆதரவோட இல்ல பாஜக பின்புலத்தோட ஒரு கூட்டணி உருவாகி அது ஆட்சி அமைத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம போய் ஒரு தியாகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தாவேகாவோட சேர்ந்தீங்க. அங்கதான் என்ன கேக்குறாங்க, தியாகம்னு உங்களை யார் சொல்ல சொன்னா? இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க. நான் தியாகமே சொல்ல, கூடாதுங்கிறத அரசியல் ஒரு முடிவு எடுத்தீங்க இல்லையா? சாணக்கியத்துவம் கூட எடுத்து சரி, ஒரு சாணக்கியத்துவமான ஒரு முடிவு எடுத்தீங்க இல்லையா? அந்த இடத்துல ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்துக்காக உங்க கூட்டணி தலைமையோட திமுகவோட ஒரு ஆலோசனை, ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு தான் திருமாவளவன், வைகோ எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கு பேட்டியில சொல்லும் போதெல்லாம் நாங்க ஒன்னும் காங்கிரஸ் மாதிரி முடிவு எடுக்கல, நாங்க ஒன்னும் காங்கிரஸ் மாதிரி முடிவு எடுக்கலன்னு சொல்றாங்க. நான் கேட்கறது பாஜகவினரா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இன்னைக்கு திமுக மேல அவ்வளவு பாசம். இப்ப திமுக காரங்களுக்கு அதிமுக பாசம், ஏன் எடப்பாடியை போய் சந்திக்கலைன்னு இப்படி பாசம்லாம் வரும். எப்போ வரும் சொன்னா, தாவேகா மாதிரி ஒரு புதிய சக்தி வந்து ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் வரும். இப்ப நான் சொல்ல வர்றது, நாங்க போய் எந்த அரசியல் கட்சியும் தியாகம் பண்றதுக்கு இங்க இல்லை. அது சுதந்திரத்துக்கு முன்னதான் காங்கிரஸ் தியாகம் பண்ணுச்சு, அப்ப ஆட்சியை பத்தி கவலைப்படல. பிரச்சனை என்ன சொன்னா, அரசியல் கட்சிகள் நடத்துறவங்க யாருமே வந்து தியாகிகள் கிடையாது. அவங்க நடத்துறது வந்து அவங்களுக்கு ஒரு அபிலாஷைகள் இருக்கும், அல்லது அவங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னா நம்ம அமைச்சராக நினைப்பாங்க. அப்ப நீங்க தான் ஆரம்பத்தில் சொன்னீங்க, தாவேகா தலைவர் தெளிவா சொன்னாரு,
நாங்க ஆட்சியில் பாண்டியன் சொன்னாரு ஆட்சியில் பங்கு அதனால நாங்க போறோம், எங்களை பின்பற்றி IUML வருது, எங்களை பின்பற்றி விசிகா வருது, அவர்கள் அமைச்சர் ஆகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை அவங்க பொதுவா எல்லா இடத்துலயும் அமைச்சர் ஆக மாட்டாங்க. அதனால அப்ப எல்லா கட்சியும் போயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப மதிமுக யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சூரியன் சின்னத்தில் நின்றவர்கள் கூட வேறு ஒரு இடங்கள் பெற்றவர்கள் கூட நாங்கள் நிற்காமல் இருந்திருக்கலாமே, நாங்கள் சூரியன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம். ஒன்னே ஒண்ணுதான் முக்கியம். ஒரே ஒரு வார்த்தை, கூட்டணி ஆட்சி என்பது இந்தியா முழுக்க நடக்குது. தமிழ்நாட்டிலே நடக்க வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம். கேரளாவில் LDF UDF 2 கட்சி இருக்கு. ஏன் தொடர்ந்து அந்த கட்சிகள் மாறாம அப்படியே போகுதுன்னு சொன்னா ஒரே காரணம் தான், எந்த அந்த கூட்டணிக்கு ஒரு சீட்டு கிடைச்சாலும் பதவி கொடுக்குறாங்க, அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. அது தமிழ்நாட்டில் வரணும். இனிமே திமுக தலைமை அதை பத்தி சிந்திக்கும் போது திமுகவும் மீண்டும் வெல்ல முடியும். இதயத்துல்லா சார், நான் ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன், ஒரு மாற்று அரசியலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக திராவிட கட்சிகளை பூரா இழுத்து, திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய கூட்டணியை பூரா இழுத்து ஒரு திராவிட ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு விஜய் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடுத்துக்கலாம், அது திராவிட ஆட்சி எடுத்துக்கலாம். செக்குலர்னு சொல்லக்கூடிய மதசார்பற்ற கட்சிகளை மட்டுமே போய் பார்த்துட்டு வந்து தன் கட்சியில் இணைச்சதுனால மதசார்பற்ற கட்சின்னு எடுக்கலாம். உங்களுக்கு மத சார்புள்ள மத சார்பற்றலாம் அது வேற. நான் கேட்குறது என்னன்னா, நான் ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளையும் இழுத்து என்ன ஒரு மாற்றத்தை அவர் அப்படி என்ன மாற்றத்தை உருவாக்கிட போறாரு? நீங்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் செக்குலர்னு சொல்லக்கூடாது? எடுத்துக்கங்க, மக்கள் தானே கேட்க போறாங்க. நம்ம 2 பேரும் ஒன்றும் பேச போறது இல்லை. மக்களுக்கு செய்தி சேரணும். அவர் என்ன செஞ்சார், ஒருவருடைய செய்கையை பொறுத்து தான் அவருடைய எண்ணங்கள் இருக்கும். அது எண்ணத்தை பொறுத்து தான் செய்கைகள் வரும். அதனால மொழி அவர் போய் மற்ற கட்சிகளை கூப்பிடல. அதிமுக ஒட்டுமொத்தமாக வாங்க உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தா கூட போயிருப்பாங்க. அதெல்லாம் நடக்க, ஆனா செய்யாம எந்த கட்சியும் கூப்பிடலன்னு சொன்னீங்க பாருங்க. அதிமுக ஒரு கட்சியை உடைக்க முயற்சி பண்ணாரு. திரும்ப சொல்றேன், அதிமுக நான் பேசுவதை முள் வாங்கிக்கோங்க. அதிமுக மொத்தமா எனக்கு ஆதரவு கொடுன்னா ஒவ்வொரு இடமா IUML போய் பார்க்க வேண்டிய வேலை, விசிகாவை பார்க்க வேண்டிய வேலை, கம்யூனிஸ்ட் இதெல்லாம் வேலையே கிடையாது. ரொம்ப சிம்பிள், ஹோல்சேல் வியாபாரத்தை பார்த்து முடிச்சிருக்கலாம் சார். அதிமுக கிட்ட போய் மொத்தமா ஆதரவு கொடுங்கன்னா அது பிரச்சனையே இல்லை. ஒரு பகுதியை உடைச்சு ஆதரவு கொடுங்கிறதா பிரச்சனையே. இப்ப இங்கதான் நீங்க தெரியணும், இதெல்லாம் வந்த பிறகு அவங்களுக்கு 119 மந்திர எண்ணம் வந்த பிறகு அப்புறம்தான் அதிமுகவில் சலசலப்பு. இவர் 119 வச்சுக்கிட்டு எத்தனை நாள் சார் ஓட்ட முடியும்? அந்த ஒரு பயம் இருக்காதா? முதல் கேள்வியை நான் முடிக்கல. சரி சொல்லுங்க, என்ன கேட்டீங்க? சந்தேகத்தை கேட்டேன். சந்தேகம் கேட்கலாம், பட் முழுமையா கேட்கணும். அதிமுகவை பார்க்கல, அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அது ஏற்பட்டு 2ஆ பிரிஞ்சிச்சு. இதன் இடையில தான் ஒன்று கட்சியா போகுது. ஐயுமெல்லாம் அதுக்கு பிறகுதான் போகுது. இந்த உடையெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது, அது ஒரு பக்கம் நடக்குது. அப்புறம் எல்லாம் வந்த பிறகு அதிமுக பிளவுபடுது. அந்த 25 பேர் என்ன செய்யறாங்க, நாங்க எடப்பாடி பழனிசாமி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர் இருக்கட்டும், பொதுச்செயலாளர் இருக்கட்டும். அவங்க ஒன்று நியாயமா தான் கேட்டாங்க. நாங்க சட்டமன்ற கட்சி தலைவராக நாங்க இருந்துட்டு போறோம்னு சொன்னாங்க. இது அவங்க கேட்கல. விட்டு கொடுப்பவர் கெட்டு போறதுன்னு அதிமுகவிலையும் நடக்குது, திமுக நடக்குது. அதிமுக விட்டு கொடுக்கணுங்கிற என்ன நடந்திருந்தா இந்த அதிமுக பிளவு ஏற்பட்டிருக்காது. திமுக விட்டு கொடுக்கணும், நாம இந்த முறையாவது கேட்டுட்டாங்க, விசிகா உங்களுக்கு ஒரு மந்திரி பதவி தர்றேன், காங்கிரஸ் கேட்டாங்க உங்களுக்கு 2 தர்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தா, 2 3 தர்றேன்னு சொல்லி இருந்தா இந்த பிரச்சனையே இல்லை சார். அதனால போயிருக்க மாட்டாங்க யாருமே. அதைத்தான் நான் மீண்டும் சொல்றேன். அதாவது இப்ப பாருங்களேன், நான் ஆரம்பத்துல நான் சொன்ன போது கூட நீங்க சொன்னீங்க ஒரு திராவிட அரசியலை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு. அதாவது அந்த சைடு அதிமுகவை, அதான் நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா அந்த சைடு அதிமுகவை உடைக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணுது, இந்த சைடு அதே மாதிரி விஜய் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. யாரோட முயற்சி வெற்றி பெற்றது அப்படிங்கறத கேள்வி. நல்ல வேளை எடப்பாடியோட முயற்சி வெற்றி பெற்றுச்சு. திராவிட மாடல் அங்க போயிட்டாங்களா? திராவிட மாடல் அப்படின்னு சொன்னா
அது மக்கள் தான் விரும்பணும். திராவிட மாடல்னு சொல்லிட்டு பெரியார் கொள்கைக்கு எதிராகவோ, எம்ஜிஆர் கொள்கைக்கு எதிராகவோ, ஜெயலலிதாவுடைய கொள்கைக்கு எதிராகவோ அதிமுக போனோம். அதான் விமர்சனம் பண்ணோம். கடந்த ஒரு 6 மாசமா என்ன விமர்சனம் பண்ணோம்? அவங்க உதவி விஷயமா இருக்கட்டும், நீட் விஷயமா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு, பல விஷயங்கள்ல ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்தாங்க. பல விஷயங்கள்ல சமூக நீதிக்கு எதிராக இருந்தாங்க. அண்ணா ஏதாவது எம்ஜிஆர் கொண்டு வந்த விஷயத்தை எதிராக இருந்தாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், அதே திமுகவும் என்ன செஞ்சிருக்கணும்? கூட்டணியால தான் ஆட்சிக்கு வந்துச்சு. பேரறிஞர் அண்ணா வந்தார். வந்த நேரத்தில் அவருக்கு முழுமையாக கிடைச்சிச்சு. அன்னைக்கே ராஜாஜி என்ன எதிர்பார்த்தாரு? நமக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாரு. அன்னைக்கு கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அதனால 1971 காங்கிரஸோட போய் யார் நின்றார்? ராஜாஜி அவர்கள் நின்றார். எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னைக்குமே கேரளாவில் நான் மீண்டும் சொல்றேன், எல்டிஎஃப் யூடிஎஃப் ஏன் அந்த கட்சிகள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாலும் கூட்டணியில் இருக்காங்க. முஸ்லீம் லீக், காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ், மாணி, இவெல்லாம் ஏன் ஒன்னா இருக்காங்கன்னா, நாளைக்கு நம்ம ஒரு சீட்டு வாங்கினாலும் நமக்கு மந்திரி பதவி நிச்சயங்கிற எண்ணம் வந்துருது. அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை திங்க திமுகவுக்கு வரணும்னு சொல்றேன். எதிர்காலத்தில் வரும், வேற வழி இல்லைன்னா வந்துதான் ஆகும். நீங்க இப்ப தனித்து விடப்பட்டாலும் சொல்றீங்க, திமுக தனித்து விடப்படலை. திமுக தனியாகவே இந்த 1989 சிறு கட்சிகள், இன்னைக்கு அவங்களோட இருக்கக்கூடிய சிறு கட்சிகள் மாதிரி உள்ள கட்சிகளோட வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக அவங்களுக்கு தெரியும், ஜனதா கட்சி. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒருவேளை காங்கிரஸும் விசிக உட்பட இந்த திமுக கூட்டணி கட்சிகள்லாம் திமுக அமைச்சரவையில் ஏற்கனவே இடம் கொடுக்கப்பட்டிருந்தால், இடம் கிடைச்சிருந்தா, வரக்கூடிய தேர்தலில் எதிர்காலத்தில் நமக்கு திமுக அமைச்சரவையில் இடம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்திருந்தா தாவேக ஆட்சிக்கே வந்திருக்காதுன்றீங்களா? அதை நான் சொல்ல வரல. முதல்ல இந்த பதில் சொல்லிடுறேன். பாஜக தனித்து விடப்பட்டது. ஜனதா கட்சி, மொராஜி கட்சியெல்லாம் விட்டுட்டு, ஆனால் அவங்க அதிகமான இடங்களை பார்த்தாங்க 91 பார்லிமெண்ட்ல. அது மாதிரி தனித்து விடப்பட்டதான்னு நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. தனித்து விடப்பட்டாலும் அவர்களும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. அது சூழல். எப்படி ஒரு சூழல் வந்துச்சு? அதிமுக 2ஆ உடைஞ்சிச்சு. இப்ப இங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைமை வரும்பொழுது 89 அவங்க ஆட்சியை முடிச்சாங்க, தனியாண்டு ஆட்சி. இல்ல சார், எதுக்கு சொல்ல வர்றேன், தனித்து விடப்பட்டதாங்கிறது தவறு. ரெண்டாவது பாஜக கட்சியை உடைச்சது, பாஜக மகாராஷ்டிரால கட்சியை உடைச்சது, அங்க உடைச்சது, இங்க உடைச்சது அப்படின்றீங்க. தமிழ்நாட்டில் அதிமுகவை உடைக்க முயற்சி பண்ணது யாரு சார்? இப்ப நான் திரும்பவும் சொல்றது, நான் பாஜகவுடைய நல்லதையும் சொல்றேன், பாஜகவுடைய கெட்டதையும் சொல்றேன். அதே திமுக நல்லதையும் சொல்றேன், திமுக கெட்டதையும் சொல்றேன். அதிமுக நல்ல, நான் ஒரு பொதுவாக காங்கிரஸுங்கிறத தாண்டி நான் மக்களுக்காக பேசக்கூடியவன், நாட்டுக்காக பேசக்கூடியவன். நான் எங்கே இருந்தாலும் அப்படி தான் பேசுவேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், தனித்து விடப்பட்டதுன்னா அடுத்த விஷயம், அது உங்க தலைப்பில் இருக்கு, அதனால நம்ம பேசுவோம், தப்பு இல்லை. ஆனால் யாருமே தனித்து விடப்பட முடியாது. தனித்து விடப்பட்ட பாஜகவும் வந்திருக்கு, தனித்து விடப்பட்ட காங்கிரஸ் இன்னைக்கு 50 இடங்கள்லேருந்து 100 இடங்கள் காங்கிரஸ் வந்திருக்கு. காங்கிரஸ் அதே நேரத்தில் 240 இடத்துக்கு போக வேண்டிய பிஜேபி 400க்கு போறோம்னு சொன்னாங்க, 240க்கு வந்தாங்க 300லேருந்து. நிரந்தர முதல்வர்னு ஜெயலலிதாவை சொன்னாங்க சார். அது மட்டும் இல்ல, கண்ணு கட்டிய தூரம் வரையும் எங்களுக்கு எதிரியே இல்லைன்னாங்க. அந்த ஜெயலலிதா அவர்களும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க சார் ஏற்கனவே. அதனால அரசியல்ல மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நாளைக்கு தீர்ப்பு கொடுப்பார்கள். இதே தாவேகா இன்னைக்கு நான் செய்யற மாதிரி சிறப்பாக ஆட்சி செஞ்சார். இப்ப வந்ததுலேருந்து என்ன செஞ்சாங்க? அதே திராவிட மாடல் கட்சி செஞ்ச 1000 ரூபாயை தொடர்ந்து மகளிர் இது கொடுக்குறாங்க. அதே 100 யூனிட் 200 யூனிட் ஆக்கியிருக்காங்க. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் வேணான்னு தானே மக்கள் தாவேகா கொடுத்தாங்க. இதெல்லாம் வேணும்னு நினைச்சிருந்தா திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. கூடுதலா கொடுக்கற சொன்னது 1000 2200 ஆக்கணும் சொன்னாங்க, 100 யூனிட் 200 யூனிட் ஆக்கணும் சொன்னாங்க, 700 மதுக்கடையில நாங்க எடுத்துக்கிட்டாங்க. போதை பொருள் வச்சிருக்கவங்களுக்கு திமுக என்ன சொல்லிச்சு? வங்கி கணக்கு முடக்கிறேன்னு சொல்லிச்சு, வங்கி கணக்கு முடக்கிறேன்னு சொல்லிச்சு. இவங்க நாங்க சொத்தே முடக்குவேன்னு சொல்றாங்க. இப்படி மக்கள் என்ன விரும்புறாங்க? அடுத்தடுத்த கட்சி சிறப்பா செய்யும். மக்கள் அதை தான் விரும்புனாங்களாங்கிறது தான் நம்மளோட கேள்வியை. இதயத்துல்லா சார் இன்னைக்கு திருச்சியில பேசும்போது முதலமைச்சர் பேசுறாரு, இப்பவும் திமுக தான் எங்களுடைய எதிர்கட்சி அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். வரக்கூடிய இடைத்தேர்தலை பார்த்து ஒரு பயம் வந்துருச்சா? இன்னமும் திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னா அந்த இடத்துல தான் நாங்கள் வச்சிருக்கோம், எங்களை திமுக தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு இன்னமும் இருக்குன்றாராம். தேர்தலுக்கு முன்ன சொன்னது தான் சார் இப்போவும் சொல்றாரு, புதுசாக அவர் சொல்லலை. கண்ணு கட்டின தூரம் எதிரியே இல்லை, நான் நிறந்த போதெல்லாம் அவர் சொல்லலை. அது வரையும் பாராட்டு. அந்த தன்னம்பிக்கை இல்லையே, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இல்லைன்ற அந்த தன்னம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை வச்சிருந்தவங்க தான் சார் வீழ்ந்து போனாங்க. இவர் நியாயமான நம்பிக்கை வைக்கிறாரு. நாங்கள் எதிர்கட்சி எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு, இல்லைன்னு சொன்னாதான் தப்பு. அதே மாதிரி ஒரு 22 நாள் அதை செய்ய சொல்ல முடியாது. ஆனால்
சொன்னதுக்கு மாறா செய்யக்கூடாது. இப்போ உங்களுக்கு 420 ரூபா கேஸ் இருந்ததை நான் 300 ரூபா ஆக்குறேன்னு சொல்லி 2014 பிரதமர் அன்னைக்கு மோடி சொன்னார். ஆனால் இன்னைக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். அதாவதுங்க டீசல் பெட்ரோல் 65 ரூபா இருந்தால் நான் 40 ஆக்குறேன்னு சொன்னார். அதை வந்து இப்போ 90 வந்துருச்சு. அது மாதிரி இன்னைக்கு விஜய் செய்யல. என்ன செஞ்சார்? அம்மா உணவகம், அது அதிமுக விஷயம் பார்க்கல. உங்க விஷயத்துக்கு வந்துடுறேன். அம்மா உணவகத்தை சீர்படுத்த நினைக்கிறாரு. அதே மாதிரி இருமுறை கொள்கையை நாங்கள் வச்சிருப்போம்னு சொல்றாரு. பிஎம் சேர்த்து ஏற்கனவே செய்யறாரு. நான் என்ன சொல்ல வரேன், ஆக இந்த 22 நாள்ல பல கையெழுத்துக்களை போட்டிருக்காரு. திமுக ஆட்சி கூட நாங்க கூட்டணி தான் இருந்தோம். 2-3 முக்கியமான விஷயத்தை போட்டாங்க. அதே பஸ் பயணத்தை என்ன பண்ணாரு, இவர் என்ன பண்ணாரு, கிராமங்களுக்கு நீடிச்சிருக்காரு. நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரார் சிங்கப்பன் திட்டம் இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்த அடுத்த வாரம் வருது சார். பாருங்க, நீங்க 10 வருஷமா 11 வருஷமா ஒரு கட்சி செய்யலைங்கிற பத்தி பேசிட்டு இருக்கும்போது 10 நாள்ல தாமதமா செய்ய போறாரு சொன்னா அது தாமதம்னால வருதா இல்லையா? சிங்கப்பெண்ணு வரட்டும். நான் என்ன சொல்ல வர்றேன், இன்னைக்கு அவர் தொடர்ந்து அதே ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த பேசுறவங்கலாம் நச நசன்னு கொசு கொசுன்னு பேசிக்கிட்டே இருங்க. ஆனா நான் பசன்னு பேச மாட்டேன். யார் வசன்னு வசவு பண்ணுங்க. ஆனா நான் வந்து தெளிவா காரியங்களை ஈடுபடுவேன். நான் ஒரு முறை பதில் சொல்லிட்டேன். 20 நாள் கழிச்சு உங்களுக்கு திருச்சியில பதில் சொல்லியிருக்கேன். இதுவே உங்களுக்கு போதுங்கிறாரு. நான் நாள்தோறும் உங்களுக்கு பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. நான் செயல்பாட்டில் இருக்கேங்கன்னு முதல் நம்முடைய விஜய் அவர் சொல்றாரு. அதனால 22 நாள் குழந்தை 6 மாசம் ஆகல. ஏற்கனவே அண்ணாவா இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராஜரா இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்சிக்கு வந்திருக்காங்க 6 மாசம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா புது பொண்ணு வீட்டுக்கு வந்தா அந்த புது பொண்ணுக்கு எந்த பொண்ணுக்குன்னு தெரியாது, யார் சொந்த பந்தம்னு தெரியாது. அதனால இந்த வந்த 22 நாள்ல இந்த இடத்துல விஸ்வா பதிவு பண்ணார்ல, அந்த டவுட்டை மட்டும் கேட்கிறேன். அதாவது திமுக இப்போ ஒரு பலமான கட்சி தான், ஆனா நம்ம அதை தனித்து போட்டிட்டு நம்ம பார்க்கல. அதனால இன்னைக்கு தனித்து விடப்பட்டோம்னா நமக்கு அப்படி தெரியுது. இன்னமுமே அது பலமான கட்சி தான் அப்படிங்கிறாரு. 1989 ஒரு சூழல் ஏற்படுச்சு. தனிட்டு தான் ஜெயிச்சாங்க சார். அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில கிடையாது, எந்த பெரிய கட்சியிலும் கூட்டணி கிடையாது. நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு தாவேகாவையே ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா மிக்க நன்றி.